better. Like, புரியாது. I'm saying like you're looking very smart with your blazers and everything. அவ்வளோதான். நான் அதான் யோசிச்சேன், நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கிறதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரஹ்மான் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோடு வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஹ்மான் சார் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. இப்போ ரஹ்மான் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா, இன்னைக்கு கலக்கிறோம் சார், போய் கேட்பார் இவன் யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன் நான். சார், ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட பிளெஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா, எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களா, சார் ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ண, இங்கே பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிச்சயமாக ஃபஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதையும் யோசித்தேன். ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, ரஹ்மான் சார்ட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும். அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது. அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெலாம் அந்த வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது சார். பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகேன் கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல சிவா, கீழே அந்த ஒரு தம்ஸ் அப் காமிச்சிட்டார் நீங்கள் எல்லாம் கேட்கும் போது. அப்படியா, சூப்பர். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். சரி, லவ் யூ சார். மேம் வித் யுவர் பர்மிஷன் மேம். சரி சரி, இல்லை மேம் லவ் யூ சொன்னேன் மேம். ஸோ அதான் இட்ஸ் ஃபைன், தேங்க்யூ மேம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததா சார். குட் ஈவினிங் everybody. அதாவது ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நம்மளை டேம் பண்ணும். நான் நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட ஆகிற மியூசிக் டைரக்டர். நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயங்கரமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். சூர்யா அப்படின்னா சார் அப்படின்னா
நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெரி பியூர் அட் ஹார்ட், என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்றைக்கி வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சில இதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பார். சார் எங்கன்னா நீங்கள் இங்கே ஆவிடில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிச்சுட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அந்த பார்க்குறது, ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஷிக்கி 2 படத்தில் இருந்தக்கூடிய ஒரு டெண்டர்னஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்கார் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு விஷயம் டவுட், அந்த தாரா சுத்தாரியாவை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஷி லுக்ஸ் வெரி பிரிட்டி. மூவி ஹாஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்டென்ட் நினைக்கிறேன். சார் இல்லாட்டி 5 years லவ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எழுத்தும் உலகம் பூரா போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக. வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரிகிறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான். உங்களோட ஃபில்மோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபில்ம் நீங்கள் ஒரு 1 song அப்படின்னு போட்டாலே 99 times போய் நாங்கள் பார்த்துருவோம். நீங்கள் 99 songs சார் டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியல. பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ you've produced the film also, there would have been options to release it in many other ways, but then you selecting to release this film in theaters gives us all hope. இதையே நம்பி இருக்கிறவங்க, தியேட்டர்ஸை நம்பி இருக்கிறவங்க, இப்போ சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான். ஸோ தியேட்டரில் வந்து 16th அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு we're all very very keen. Thank you so much sir, and appreciate all your efforts and the new hero. அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. I'll just convert and tell you sometime later, not now. But then all the best for everyone, and musicians and singers, everyone. I've just heard all the songs. எல்லாமே வந்து ரொம்ப extraordinary songs-ஆ இருக்கு. Like as usual ரமன் சாரோட சாங்ஸ்னாலே like how it stands out, அது வந்து எல்லா பாட்டுலையுமே வந்து தெரியுது. So just looking forward for the film. All the best sir. Thank you so much. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் கூட உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சார் வந்து எனக்கு தமிழ் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி, இது கூட நிறைய ஒரு 10 வருஷம் நாங்கள் ஜாம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட சீக்கிரட்ஸ் எனக்கு தெரியும், என்னோட சீக்கிரட்ஸ் அவருக்கு தெரியும். தேங்க்யூ விக்னேஷ். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் when I was born, ஜென்ரலி இந்த டாய்ஸ்லாம் நம்ம மியூசிக் நிறையா கேட்போம். பட் ரியல் மியூசிக் நான் கேட்க ஆரம்பிச்சது வந்து காதலன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பாயிண்ட் ஃபார் மீ.
ஓ இதுதான் மியூசிக் அப்படின்னு வந்து நம்ம காதலன் தான் வந்து நான் எவ்ரிடே வீட்டில் போட அதுக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி நிறையா காமெடிலாம் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, when I was in school, in the KGs and during high school, everything, we're all big variants of Rahman sir. So on the cassette வந்து ரிலீஸ் ஆகும்போது இம்மீடியட்லி அது எங்கேயாவது ஒரு ஆள் பிடிச்சி இம்மீடியட்டாக அந்த கேசட்டை வந்து வாங்குவோம். ரஹ்மான் சாருக்கு மட்டும்தான் நிறைய கேசட் தேஞ்சு போய் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி வாங்குற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இங்கே நிறையா பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹேப்பன் ஒன்லி ஃபார் சார். In school, we had an opportunity to go for a band contest where sir was the judge. So அவரை பார்க்கணும்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்டில் சும்மா சேர்ந்தோம். And we went a long way, and then sir encouraged us. And he gave me and another friend of mine, Leon, who is also a musician now, he gave us a keyboard. That was another inspiring fact to take up music in a serious way. And then the world was inspired when he got on stage in Hollywood. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த 99 சாங்ஸ் வந்து அவர் இன்னமும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, இன்னும் எப்படி சொல்கிறது புதுசாக ப்ரொடக்ஷன் உள்ளே போகிறான்னு சொல்லும் போது இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யங்ஸ்டர்ஸ் டு கீப் புஷிங் த லிமிட்ஸ். அண்ட் ஜென்ரலி அவரோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே நாங்களாம் பயங்கரமாக கொண்டாடுவோம். இதில் 15 பாட்டு இருக்கு, 3 ஆல்பம் சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். வி லவ் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஹான், Vishwesh, and I think all the singers and musicians in all these 15 songs. And sir has a solid team. He has an awesome family as a team. So I think a big round of applause to all the wonderful team members who sir has really mentored. Thank you sir for inspiring us. We love you and we will love you forever. I'm stealing SK's lines on. I love you more than him sir. Thank you. வணக்கம். எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு நேம் தான், அது ரஹ்மான் சார். அவர் he called me yesterday and I was like okay, I'll be there. Simple, because I love him and I love his music. எல்லாருக்குமே தெரியும், you know, he's a star, but as a person you inspired me a lot and you keep inspiring. I wish the very best for the whole team. Wishing the success for this film also. Thank you. ஓகே, விக்னேஷ் சிவன் சொன்ன லைனை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு சாங் பண்ணலே நாங்கள் ஒரு வருஷம் வச்சு கேட்போம். 99 சாங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வருஷமே பத்தாது. I'm really happy to be a part of 99 songs. I had a chance to dub for Ihan. So I hope I have done justice to your performance, Ihan. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா மியூசிஷியனாக அவருடைய எவ்வளோ ஆல்பம்ஸ் நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கதை ஆசிரியராக அவருடைய அவருடைய ஸ்டோரியை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் என்னால் குரல் கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், த ஹோல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்புறம் இஹான், அவங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஹீரோயின். அதுக்கப்புறம் த டிரெக்டர் விஸ்வேஷ். I wish best of luck and I hope it's a huge blockbuster. Thank you. Thank you. Other வாழ்த்துக்கள். ரைட் சார். நான் இங்கே வந்து ரஹ்மான் ஃபேன் கிளப் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் I mean I truly believe in that I represent the fan club here. அவரோட I'm his biggest fan. And ரஹ்மான் சார் நினச்சாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு unconditional love. That's what all of us, all the fans of A.R. Rahman, you know, we have absolutely unconditional love for him and his music. So we always wish him only the best in life. So our 99 songs, I know how close it is to his heart, and I wish him all the very best for this project. And of course songs எல்லாம் வந்து of course it's amazing. அந்த 2 பாட்டு அந்த ஸ்க்ரீனில் போட்டாங்க. அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு பாட்டு வந்து பாடினார். அந்த முதல்ல போட்ட 2 பாட்டு வந்து அதனோட சவுண்டும் அதுவும் என்ன குவாலிட்டி அது.
we've been missing that for a long time now, and it's so nice to see all this and wish you all the very best. And standing with these stalwarts here, I feel really honored. Thank you. And Ihan, wonderful. All the very best to you and to the entire team. Thank you so much, sir. சூப்பர் மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இஸ் அ சூப்பர் ஸ்டார். ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார். Amazing to see the next generation, and I learn from them. Yeah, I think your energy actually inspires me. I think when you get older, you will learn from the younger generation. And thank you, Srinivas, for all the stuff. I want to thank my family and my whole team. Amin actually said, நான் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ண கொரோனா இருக்குப்பா அப்படின்னா, Daddy, call everybody. Call Rajinikanth, call Vijay. It's like, Summa Rani. So he made me call, and I think he's done a great job. I think he'll be a better PR person than me. Amin, come to the stage. Vanakkam. Like everyone else, I feel it's a blessing being in the time as the same as the music of Mr. A.R. Rahman. Been a big fan. அவரை வந்து ஒரு டைம்லேயும் ஒரு புது ரோல் எடுக்கிறார். I don't know where he gets that energy from. Always in awe of him. And இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு சாங், என்னோட சாங் தாண்டி I've been listening to the album since it released in the afternoon, and what an amazing album. ஒரு சாங்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, and I feel that every fan of Sir will enjoy that. I hope everyone enjoys the album, and all the best to everyone in this movie. Thank you so much. Swagat. Hello, Chennai Vanakkam, and I really grateful for this opportunity, and thanks a million to Rahman sir for giving me such a big opportunity. And it's a first big movie from sir, and I really blessed. So I don't have much, I can't have much, and I can't say too much about this because it's a amazing thing, and you will love it. Thank you. So okay, எங்களுக்கு புரியுது, ஆர்டிஸ்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. சார்த்தக் கல்யாணி. Vanakkam. I feel so grateful and honored that I have my mentor as A.R. Rahman sir, and I feel blessed that I have been able to sing few songs for him, and I'm so hoping that all of you people like all of the songs which are going to come in Tamil, Telugu and Hindi. And I just feel blessed to share stage with such big people, and yeah, thank you so much sir for all of this, and yeah, thank you so much. புரியுது வார்த்தைகளால் உங்களால் வந்து சொல்ல முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ரஹ்மான் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஹரிச்சரன் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சார்த்தக் கல்யாணி, மன்னிக்கவும். ஹரிச்சரன். பெனி, உங்களோட ஆரம்பிக்கலாமா? ஷூர். சில வார்த்தைகள் சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல் முறையாக ரொம்ப தேங்க்யூ ரஹ்மான் சார், நம்ம எல்லாரையும் வந்து இந்த ஆல்பத்தில் சேர்த்து வச்சதுனால. பிகாஸ் இதில் வந்து சார் எனக்கு கொடுத்த சாங் வந்து இட்ஸ் கால் நாளை நாளை. அது வந்து விவேக் தான் எழுதியிருக்காங்க லிரிக்ஸ், அண்ட் இதோட தமிழும் தெலுங்கும் சேர்ந்து பாடியிருக்கோம். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அபவுட் நஸ்டாலஜி அபவுட் காலேஜ் லைஃப், அதை பற்றி. ஸோ எனக்கு வந்து கொடுத்த ப்ரீஃப் வந்து சார் செம்ம ராக்கிங்காக இருக்கணும், யூனோ இட் ஹேஸ் டு பி ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பாடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் ரியலி லவ் த சாங் பிகாஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கும் சாங், அண்ட் அதோட கோரஸ் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதனால எல்லோரும் அந்த சாங் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக அந்த சாங் நீங்கள் வந்து படம் முடிச்சு நீங்கள் கிளம்பும்போது
கண்டிப்பாக அந்த சாங் பாடி பாடி தான் நீங்கள் போவேன். பிகாஸ் ஐ ரியலி ஃபீல் இட். பிகாஸ் அந்த எனர்ஜியும் எல்லாமே அது ரொம்ப அழகாக தான் இருக்கும் அந்த சாங். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் சாங். Thank you. Sasha. Just checking if the mic's on. Always grateful, sir. This is one of those songs that I really didn't think that I'd be given a song like this. It was so unconventional. It was so different from everything else that I've sung. Oh, by the way, Ellarkum Vanakkam. Sorry. And it's just to be able to sing in all three languages, again, entrusting a language on a singer for whom it's not your vernacular. That's a big responsibility to hold, and Sir does do that. And the song itself I've said this before, it's like a whirlwind. It's just, there's so much going on in it. There's so many dimensions to it, and I loved singing this track. Thank you, sir. Thank you, Sasha. Sid, சில வார்த்தைகள். I think to be a part of this legendary film is an honor, it's a blessing. Sir, as always, thank you so much. To live in this time, I think all of us on stage here, everyone in this room, looks at Sir as a hero, a musical hero, and a savior in many ways. And I can't wait to experience the film, to have recorded Jwalamukhi reprise version in Tamil and Telugu. Is an honor. But beyond all that, I think that we have someone that we can constantly look towards as an inspiration, as someone who pushes boundaries fearlessly. We're just blessed, and I'm blessed, and that's all I have to say. Thank you so much, sir. Thank you.